திருச்சிற்றம்பலம். ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் சுகபித்து கபித்த ஜம்பு பலசார பஷ்டிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நாங்கள் கோயில் புராணத்துல இப்ப 3வது படலத்துல 72வது பாட்டு படிக்க போறோம். மற்றது சிதம்பரத்த வாய்மையான் மாயா நீர்மை பற்றுடன் அழியாதென்றும் பயின்றுளதுயிர்கள் எண்ணி நற்றவன் செய்தான் ஈடு நாடரு ஞான நட்டம் பெற்றவர் காண்பர் காணப்பெறாதவர் பிறப்பதென்றே. நாங்கள் என்ன சொல்லும் பாப்போம், அங்கேயும் சனக்குமாரரை பற்றி படிக்கிறோம், இஞ்சையும் பதஞ்சலியை பற்றி படிக்கிறோம். அந்த அட்டமா சித்திகளை பெற்றவர்கள் இருக்கணுமல்லோ. வேறுட்ட என்ன பேர், ஐயோ, இந்த வியாழக்கிழமையில கும்பிடுறவர் என்னன்னு சொல்றது, தட்சணாமூர்த்திட்டு அட்டமா சித்திகளை என்மரும் பெற்றவர் இல்ல. இந்த பதஞ்சலியும் அந்த சத்திய சனாதன முனிவரும் ஒரு ஆள். அப்ப அந்த 2 பேரும் அங்கேயும் அதை படிச்சு இங்கேயும் படிக்கிறோம். நல்லா இருக்குது. அது முன் சொன்ன அம்பலன் சத்தியமான ஞான காசமாதலால் நிவர்த்தியாதி பஞ்சகலா சூனியம் பிறந்த மகா சங்கார காலத்தினும் அழியாது ஆதி அந்த சூனியமா எக்காலமும் பொருந்தியுள்ளது. சுத்தாத்து மார்க்கங்கள் எண்ணிறந்த சிவபுண்ணியத்தை செய்தால் முன் செய்த சிவபுண்ணியத்தினாலே கண்ம சாமியம் பிறந்த அளவில் ஆசாரியனாலே சக்தி நிபாதமும் மெலபாகமும் உண்டாகி பாசச்சேதம் பண்ணி ஒளியாத யானக்கண்ணை பெற்றவரே அதிவிரமவாதிகள் நாடுதற்கெளிதான சிதம்பரத்தை காண்பார்கள். இப்படி காண ஞான திருட்டி பெறாதவர் 84 நூறாயிரமச்சிலும் பிறந்து உழல்வர். மாயா நீர்மை பெற்றென்றது மந்திர பத வண்ண புவனத்துவகலைகள். ஆகா, படி. நீ இனி காலவாயா நுலவெறி கதிரார் கண்ணு மாயிரம் சிரமங்கண்டாலம் அஞ்சிடு மகிழ முன்னே தூயவத்திரையும் தாரன் துலங்கஞா சூய்தானும் சேயன நின்னை வேண்டி திருந்தரந்தவம் புரிந்தார். நீ இனி ஒரு உபாயம் சொல்ல கேள். நஞ்சு நிறைந்த பேழ்வாய்களும் சோமசூரியாக்கினி பிரகாசங்களிலும் மிகுந்த பிரகாசத்தை உடைய கண்களும் 1000 பான மவுலிகளுமாயிருக்க கண்டால் உலக பிராணிகள் மிக பயன்படுவார்கள். நெடு நாளைக்கு முன்னே ஒரு இதிகாசமுண்டு. அதென்மெனில் பரிசுத்தமான அத்திரி என்கின்ற ஓரிருடியும் அனசூய என்கின்ற பத்தினியும் பிள்ளையில்லாமல் தங்களுக்கு உன்னை பிள்ளையாக பெற வேண்டும் என்று விஷ்ணுவை நோக்கி தவசு செய்தார்கள். அடியவர்க்கு உன்னை ஈந்தானன்று நீ பிறத்தலஞ்சி இருது வாய்ப்ப நிதையாய் வந்தேற்ற அஞ்சலிப்பாலைதி மருவு மைந்தலையோர் பாலமாசுணமாக கண்டு பரிவினாட் பயந்தான் இப்பதஞ்சலியானவன்பாள். விஷ்ணு உன்னை அவர்களுக்கு புத்திரனாக கொடுத்தான். அப்போது நீ சரணமாக பயப்பட்டு ருதுவாய் ஸ்நானம் செய்து பரிசுத்தையாய்
கரையிலே வந்தேற்ற கையிலே வந்து நீ 5 தலை பொருந்தின சிறுபாம்பைக் கண்டு பரிவினாலும் பயத்தினாலும் கைவிடப் பாதத்திலே விழுகையாலே பதஞ்சலி என்று பண்பு பற்றிய பெயருனக்கு உண்டாதலால் இது பதஞ்சலி அந்த பாம்பா தானே விஷ்ணுவின் ஆத்மாவுடனே இருந்து இவைகளுக்கு பிள்ளை இல்லையண்டு வந்து அப்படியும் ஒரு கதை இருக்கு. இன்னும் ஒரு கதை இருக்கு. சூரியன் இருக்கேக்குள்ள என்னண்டா பகல்ல சூரியன் வரும். அப்ப இரவுக்கு ஒன்றும் இல்லை, சூரியன் மறைச்சிடுமில்ல, இருட்டாயிடுமில்லோ. அப்ப அதுக்காக இந்த இவர் இருக்கிறார் தானே அத்திரி முனிவர் பலகாலம் தவம் செய்து தான் இந்த சந்திரனை தோற்றுவிச்சார் உண்டு. அப்ப அந்த சந்திரனை தோற்றுவிக்கிறதுக்கு கனகாலமா அந்த அத்திரி முனிவர் தவம் செய்தவர். அந்த அத்திரி அவற்ற கதையில இருக்குது. அப்ப அங்க அப்படி இருக்கேக்குள்ளதான் இப்ப நான் நினைக்கிறேன் அந்த பதஞ்சலி என்ற மகனும் வந்தவர் என்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. அவருக்கு தானே பிள்ளையா பிறந்தது. ஆங்கது வாகியிந்தவன ஆங்கது வாகியின் ஆகியந்தவனம் தனான நிலை வினோடும் வாங்கினானிங்களாக பதஞ்சலி என்னும் நாமம் தாங்கினி நாகலோகத்த நோங்கணுலொன்றுளாது தென்பாலு நடுவேண்டு படிச்சிருக்கிறோம். நாப்ப நோங்கலொன்றுளது தென்பாலுயா அந்த உடலாகி அந்த சேஷ புத்தியுடனே சற்குணம் விடப்படாத பதஞ்சலி என்கின்ற நாமத்தை தரித்து நீ நாகலோகத்திற்கு பொருந்தின வழியே கடவை. நரகலோகத்திற்கு நடுவே ஒரு மலை உண்டு. அதற்கு தென்புறமாக உயர்ந்த பெலந்துவாரம் உண்டு. திடமதன் முடிவுதில்லை திகழ் வனமாகும் வாய்தல் விடவட பாலிலாமென்று இளரன் வட பாலிலாமென்னிரள் அந்நிலந்த தடவரை கொழுந்து மூளா தானமாங் குறியாய்ந்த உடவி இளமரா போற்றும் பொற்பமரற் புதத்த. சத்தியமாக அந்த பிலாத்வாரத்தின் முடிவிளங்க தில்லைக்காடாயிருக்கும் அந்த பெலத்து வாரத்தை நீங்கின அளவில் வடக்காக ஆலமரத்தின் குளிர்ந்த நிழலில் நாம் உனக்கு முன்னே சொன்ன பெரிய மலையின் கொழுந்து மூலத்தான லிங்கமூர்த்தியாய் இப்பூமியில் தேவர்கள் தொழும்படியான பொலிவுள்ள அற்புதத்தை உடையது. பூசையங்கியற்றி கூத்தும் குந்தி செய்தரும் புலிக்காக அவர் புலிக்காக லாசிலா முனியிருந்தாவனுடனம் அமர்கனாமோ மோசைகள் பூசம் பொன்னொடு உருதினம் பொருந்து மெச்சி தேசுரு நடநீர் காணச் செய்து மென்றருளைச் செய்தான். அவ்விடத்திலே நம்முடைய நிறுத்தம் காண வேண்டும் என்று மனசார வேண்டிக் கொண்டு பூசை செய்து அரிய வியாக்கிரபாதன் என்கின்ற சுத்த ரிஷி இருக்கின்றான். அவனுடனே நீயும் போய் கூடுவாயாக. நாம் பிரசித்தமான தைப்பூசத்தில் வியாழக்கிழமையுடனே கூடிய சித்த யோகத்தில் மத்தியான காலத்திலே அவ்விடத்திலே பிரகாசமான ஆனந்த நிறுத்தத்தை நீங்கள் காண பண்ணுவோம் என்று அருளிச் செய்தார். திருவருள் பெற்று மற்ற திகழனந்தனும் விழுந்து பரிவொடு பணிந்தெளிந்து பரவசனாக நிற்ப புரிகுழல் உமையாளோடும் பூதமும் கணமும் போற்ற
விருவிசம்பதனில் விண்ணோர் இறையவனும் மறைந்தான். அனுக்கிரகம் பெற்றதனாலே விளங்கின சீடனும் பூமியிலே விழுந்து பக்தியுடனே நமஸ்கரித்து எழுந்து பரவசனாகி நிற்ப நிறுத்த கூந்தலையினையுடைய பார்வதியாரோடு பூதங்களுக்கு கணநாதர்களும் போற்ற பெரிய ஆகாயத்துக்கு நடுவே தேவர் அனந்தர தானம் பண்ணினார். இதில் பெரிய விசும்பொன்று 4 பூதங்களும் இடங்கொடுத்து நிற்கையாளெனக் கொள்க. என்னலர் அண்ணலார் மறைந்த கோதம் காதை நேராசையோடு மண்ணிலே வீண்டிரஞ்சி சிவானவனார் அருளாலந்த துண்ணணு முருவ நீங்கித் தொழுபதம் சலியாமேனி திண்ணமாரிலிங்கமாகச் சில பகல் சிந்தை செய்தான். அவ்விடத்தில் பரமேஸ்வரர் மறந்த அளவில் அத்திக்கை நோக்கி அன்புடன் பூதலத்திலே விழுந்து பணிந்து தம்பிரானார் திருவருளினாலே கண்டார். பயன்படுகின்ற சீடனார் உருவம் போய் கண்டவர்கள் நமஸ்கரிக்கும் பதஞ்சலி ரூபம் பெற்று சில காலம் பரமேஸ்வரர் தியானம் செய்தார். வேட்டுவர் குறித்த பச்சை மென்புழு பூலநாதன் காட்டிய மேனி கொண்டு கண்டது தொழுது வண்டை நாட்டெதிர் அணைய வண்ண நயந்தவர் கேட்டு நாகரீட்டமுன் தலைவரானாரியாவரும் எதிர்கொண்டார்கள். வேட்டுவனாகிய யாவரும் எதிர்கொண்டார். தலைவரானார் யாவரும் எதிர்கொண்டார்கள். வேட்டுவனாகிய குளவியை குறித்திருந்த பச்சை புழுவானது குளவியின் மேனி கொண்டாற்போல பதஞ்சலி வேடத்தை நினைத்திருந்து தம்பிரானார் திருவுள்ளத்தினாலே கற்பித்த அந்த வேடத்தை கொண்டு தனக்கு பதஞ்சலி சேமமாக கண்டு இந்த சரீரத்தை கூட்டின அருளை தொழுது பழைய நாகலோகத்துக்கு சமீபமாக சென்று பொறுத்த நம்முடை இராசர் வந்தார் என்ற பிரிய வார்த்தையை கேட்டு வாசி தக்கன் கார்கோடன் பதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குளிகன் அனந்தன் முதலான நாக ராசாக்களும் எதிர்கொண்டார்களோ. கார்கோடன் பதுமன் எல்லாரும் அந்த பாம்புகள் ஆயிருக்கு. நம்ம கார்கோடன் பதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குளிகன் அனந்தன் மண்டி வந்தெதிர்கொண்டார்க்கு மாசுணவாரசர் சூழ வண்டமர் தம்பெருமானாள்கு மறுவரை அமலன் மேனி கண்டு வந்து ரஞ்சனென்ற கார்கொடான் முதலோர் போற்றி விண்டு நீ பணிவானென் கொள் வேண்டியதென்றுரைத்தார். நெருங்கி வந்தெதிர்கொண்டு முணங்க பெரிய வார்த்தைகள் சொல்லும் சர்ப்ப ராசாக்கள் சூழ்ந்து வந்து தேவனாருளி செய்த பெரிய மலையாக மூலத்தானமுடைய தம்பிரானார் திருமேனியைக் கண்டு பிரியத்துடனே நமஸ்கரித்து சூழ நின்ற சர்ப்ப ராசாக்களின் கார்கோடன் முதலான இராசாக்கள் இந்த மலையை ஒரு பொருளாக எண்ணி நீர் விரும்ப வேண்டிய காரணம் என்ன என்றார்கள். காதலி நோக்கியுள்ள கைப்பொருள் கண்டோர் யார்க்கும் பாதிடுமுறவோர் போலி பெருப்பதம் பாதலக்கீழ் போதமார்தானம் எல்லை தில்லையாய் பொருந்தி வாழு நாதனார் காணுமென்று கூறினான் நாகராசன். தங்களிடத்திலுள்ள பொருள்களை எல்லாம் மிகுந்த ஆசையுடனே கண்டவர் எல்லாருக்கும் வரையாமற் பகுந்து கொடுக்கும் பெரியாரைப் போல இந்த பர்வதம் பாதாள மேலுக்கும் கீழாக சொல்லப்பட்ட பொற்பொருள் முடிந்த விட மதிட்டான முடிவுக்கு எல்லை சிதம்பரமாக பொருந்தி விளங்கும் நம்முடைய சுவாமி தான் காணும் என்று நாகராசன் சொன்னான். இதில் பாதாள கீழ் என்பதற்கு பாதாள மேலினும் சொற்கழிவு பாதமலர் என்கிற பிரமாணத்தையும் கண்டுகொள்ள. திருவம்பாயில பாதாள மேலினும் சொற்கழிவு அலைபண
தலைவாயா முன்னறிந்தவா கேட்டியாவிற்ற தலைவனே மலையென்றெண்ணி சங்கித்து விருந்து மீண்ட பிளவழிகளுண்டில்லை பெற்றில மேலும் சால செலவரிதென்று மீண்டும் தெளிவிலான் என்று செப்பி. அலை போன்ற படத்தை உடைய அரசனே, யாங்களறிந்த முறைமையை நீ கேட்பாயாகில் இந்த சுவாமியே இந்த மலையென்றெண்ணி சந்தேகித்திருப்போம். பின்னையும் இது என்னதென்றறியவென்று இந்த பிளத்து வாரத்திற் கீழ் நோக்கி போகின்ற வளைவழியே சென்றும் முடிந்திடம் காண பெற்றோமில்லை. இழிந்த வளைவழியே மேநோக்கி போயும் போகப்படாமல் மீண்டும் வருவோமாதலிருந்து எங்களுக்கு தெரிய போகாதென்று சொல்லு. இந்த இது இருக்கா எழுத இல்லை என்னென்ன பாம்ப இருந்தவை வாசிகி, தக்கன், கார்கோடன், பதுமன், மகாதுபன், சங்கபாலன், புலிகலன், அனந்தன். பிறகு இந்த இதுல கதைகள்ல அப்படி வரைக்க இந்த தடம்புரல தேவையில்லை, பார்க்கலாம் டக்கன். அலை பணத்த இதே நீர்வாச்ச நீர். ஓ அக்கதுவாய் அத்தகு வாய்மையாலே அயலவர்களா தரித்து போற்றி பத்தியாலிரஞ்சுங்கண்டு பதஞ்சலி வரை நீங்கி சுத்தமார் விளம்பணங்கி துணைவனேது துணைவா உண்ணி இத்தலத்துயர நீங்க வேறு வானேலுற்றானவர்கள் படி சொன்னதினாலே இந்த மலையை பெரிய சத்தியமான சிவரூபம் என்று அறிந்து சர்ப்ப ராசாக்கள் எல்லாரும் ஆசையும் பக்தியும் பொருந்தி நமஸ்கரிக்க கற்பித்து பதஞ்சலி மகருஷி சர்ப்ப ராசாக்களை நீங்கி சுத்தமான பிளத்து வாரத்தை நமஸ்கரித்து உயிர்த்துணைவனை வழித்துணைவனாக தியானித்து இந்த உலகத்தில் ஆன்மாக்கள் துக்கமான நரகலோகத்தினின்று சிவலோகத்துக்கு ஏறும்படி நரகலோகத்தினின்று பூலோகத்துக்கு வர பிளத்துவார வழியாய் ஏறினர். அருவரை ஆடவாடு மண்ணலம் செலுத்துங்கண்ணா காவிலா வழியே நெண்ணில் காலங்கள் கழிய வேறி குறைகடல் மணியும் முத்தும் பவளமும் கூலம் கொண்டு திரை நிறை வணங்குந்தில்லை திருவெல்லை சேர வந்தான். திருவரை பாம்பாடும்படி நித்தம் செய்யும் பரமேஸ்வரன் பஞ்சாட்சரமே கண்ணாக வெளியான வழியா விளர்ந்த காலங்களில் ஏறி ஆரவாரம் செய்யும் கடலானது மாணிக்கமும் முத்தும் பவளமும் மரக்கலங்களும் கொண்டு வந்து காணிக்கையிட்டு திரைநிறையாலே வணங்கும் தில்லை திருவெல்லாக்கு சமீபமாக வந்தார். உருகிட உள்ளங்கண்ணீரோவாமொழுக கவுச்சி கரக மலங்கள் கூம்ப கணவன மணிவிலங்க திருவருள் வளர ஞாலன் சிவமயமாக மாயா இருள் கெட ஞானபானு வெனநிலமே எழுந்தான். பூபாரம் தாங்குகிறோம் என்கின்ற அகங்காரத்தாலும் 14 லோகங்களையும் சிருஷ்டித்த பிரமாவையும் திருவுந்தியை தோற்றுவித்த விஷ்ணுவை தாங்குகிறோம் என்கிற அகங்காரத்தாலும் சிக்கென்று வச்சிராகாரம் போன்றிருக்கின்ற அந்த கரணம் தேவதாருவனத்தில் நிறுத்தம் விட்டுனுவின் பக்கலிலே கேட்டு மெத்தென்று பின்பு கைலாய பாரசத்தில் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் தீக்கையினாலே நெகிழ்ந்துடைந்து பின்பு நாகலோகத்திற்கு சுயம்பிலிங்க தரிசன காரணத்தினாலும் பெலத்து வாரத்தில்
பூலோகத்திலும் உண்மையினாலும் சத்து நிவாதம் உதித்தமையாலும் இதற்கு முன்காண வாச்சரியத்தை காண்கையினாலும் நீராளமாயுருக சிற்றூரில் பிரம பிரளயம் போல கரைபுரண்டு கண்களாலே ஒழியாத தாரை கொள்ள உச்சியிற் குவிந்த கராம் புயங்களில் இந்த தலத்தில் தாவர சங்கமாதிகள் சேர சிவமாகத் தோன்றுதலால் அனவரதமும் குவிந்து செல்ல நெருங்கின பான ரத்தினங்கள் ஞான பிரகாசத்தினாலே விளங்க அனாதியேயான வசத்தியை பிரேகரித்திடும் தாமோமயமாகிய திரோதானம் அருளாய் பிரகாசிப்ப இந்த பூலோகத்தில் ஆன்மாக்கள் சிவபக்தி பெற ஒழியாத வானவமொழிய இப்படி எழும் ஞான சூரியனைப் போல அப்பலத்து வாரத்திலே நின்று பூமியில் எழுந்தார் பதஞ்சலிஞர். ஒவ்வளவு சைவ சித்தாந்தம் இருக்கிறதுக்குள்ள வந்திருக்கு. அகங்காரம் வந்திருக்கு, 17 லோகங்களும் வந்திருக்கு, திருவுந்தி வந்திருக்கு, அதுல இருந்த தோற்றுவித்த விஷ்ணு, அகங்காரம், வச்சிரஹாரம், அந்தக்கரணம், நிருத்தம், விட்டு பின்பு கேட்டு மெத்தன்று பின்பு கைலாய ஸ்ரீகண்ட பரேஸ்வரன் தீக்கையினாலே நெகிழ்வுடைந்து பின்பு நாவலோத்தில் சொல்லிம்பு பெலத்து வாரத்தின் உண்மையினாலும் சத்து நிவாதமையாலும் இதற்கு முன்கான வாச்சரியத்தை காண்கையினாலும் நீராளமாயுருக சிற்றூரில் பிரம பிரளயம் போல கரை புரண்டு கண்களாலே ஒளியாத தாரை கொள்ள உச்சிக்கு வந்த காராம்புயங்களன் கழிந்த தலத்தில் தாவர சங்கமதில் சேர சிவாமதுன அனவரதமும் செல்ல நெருங்கின பான ரத்தினங்கள் ஞானப்பிர விளங்க அநாதியான வசத்தியை பிரேகரித்திடும் தாமோ மயமாய், அதாவது தாமோ குணத்தோட திரோதானம் அருளாய் பிரகாசிப்ப இந்த பூலோகத்தில் ஆன்மாக்கள் ஒழியாத வானவ முடியில் இப்படி எழும் ஞான சூரியனை போல. அப்பப்பா எழுந்தருள் வனமுறைஞ்சி இருந்தவர் கண்டு காண செளந்தவம் உருவை நோக்கி திருமுனி திகைப்ப திங்கட் கொழுந்தணி வேணி அண்ண லருளினாட்கொளும் புலிக்கால் அழுந்து மாதவனை நோயர் சென்றாதரவதனாட்கண்டான் எழுந்திருந்த மாத்திரையின் நிற்களமான தில்லை வனத்தை நமஸ்கரித்து இருந்தபடியை கண்டு அதற்கு முன் கண்டறியாத திவ்யமானத போத வேடத்தை பார்த்து வியாக்கியவாரர் இவர் யாரோ ஒன்று துயப்ப இளம்புறையை வேணியிலே பொருந்தின சுவாமி அருளிச் செய்தபடியே கொழுவிய புலிக்கால் பொருந்தின முனியின் எதிரே சென்று மிகுந்த ஆதரத்தினாலே பதஞ்சலி கண்டார். இந்த நெற்களமானண்டா அருவமா இருக்குது. தில்லையில வந்து ஆகாயத்தலம் என்று சொல்றது அங்க அருவமா இருக்கும். அதைத்தான் நெற்களமண்டது. நெற்களமான தில்லை வனத்தை நம்ம இருக்கிறது. அங்க பதஞ்சலி புலிக்கால் கண்டு முதல் வணங்குறேன். மங்கள உருவாமேனி மாமுனி அதிசயித்து செங்கை களேந்தி மேனித்திகளவு கண்டு வந்து செல்வா வெங்குறைவாய் நீ போவதெவ்வளவேது நாமம் சங்கைகள் கலவெல்லாம் சாற்றுகவென்று செப்ப. திவ்ய சரீரத்தையுடைய வியாக்கிரபாத முனி மிகவும் ஆச்சரியப்பட்டு பதஞ்சலியினுடைய தேச மிகுந்த சரீரத்தை கண்டு இரு கையுமே நதி உபாரம் சொல்லி, அருச்செல்வனே, நீ எங்கே இருப்பாய்? நீ எவ்விடம் குறித்து போகின்றாய்? உனது பெயரேது? என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் பகுத்து சொல்வாயாக என்று கேட்க சொல்லுவேன். அடுபுலித்தாளோய்கள் யானனந்தனானந்தமான நடநடுவனத்து நயந்தவா நல்கி என்னை நடியவன மலிகொள்ளார் நீர்மையா நிப்ப நீங்கே
தடவரை மெருங்கேயானும் தவப்பலம் காலம் சாரா பாசச்சேதம் பண்ணியுள்ள வியாக்கிய பாதரே கேட்பீர்களாக. நான் ஆதிசேஷன் உயர்ந்த தேவதாரு வனத்திலே தம்பிரானானந்த நிருத்தம் பண்ணின பிரகாரத்தை விஷ்ணு எனக்கு அனுக்கிரகித்து என்னாதரத்தை கண்டு என் மேலே விஷ்ணு பள்ளி கொள்ளாமற் பசு பண்ண கற்பிக்க யானும் போய் பெரிய கபிலாய பாரிசத்திலே நெடுங்காலம் பசு பண்ண. தன் கதையை சொல்றதான் விஷ்ணுதான் தன்னை இப்படி வந்தவற்றை நிறுத்த நடனத்தை வாசமாமலரோனாகி வாய்மைகள் 5 தானன் தேசி நிலனைந்து வந்தன் சிரமிசை கரமிதிரித்து பாச மதகல நாயேன் பதஞ்சலியாக நல்கி ஆசிலாபுல உபதேசங்கள் அளவிலா வகையளித்து வாசனை பொருந்திய தாமரை போட்டில் வீட்டிருக்கும் பிரமனாகி வந்து என்னுடைய சித்த சுத்தி அறிந்து பின்னர் தம்முடைய திருமேனியை பொருந்தி எனக்கு நேரே இடபத்தை ஒந்தருளி பஞ்சபாச நீங்க என் தலையில் சிவாஸ்தம் வைத்தருளி அடியேன் பதஞ்சலி ரூபம் கொள்ளும்படி திருவுள்ளஞ்செய்தருளி குற்றமில்லாத உபதேசங்களினாலே ஒன்றாலும் அளவிடப்படாத தம்முடைய உண்மையும் உணர்த்தி மேலும் ஒன்று அருளி செய்ததும் கேட்பாய் என்றார். தான் பாம்பா இருந்து எப்படி பதஞ்சலியா மாறினது, அதுக்கு சிவபெருமானும் விஷ்ணுவும் அப்படி உதவி செய்தவன் வடிவ சொல்றேன். வேண்டினங்கூத்துக்கான வியாக்கிர பாதனென்னும் மாண்டமோ முனியும் தில்லை வனத்தினுள்வனும் நீயும் தாண்டவம் காண்டீர் நாக தலத்துயிர் விளத்தாளறி ஆண்டருள் வென்றான் என்றான் முனியார்ந்து வீழ்ந்தான். நம்முடைய ஆனந்த நிறுத்தங்கள் காண வேண்டி வியாக்கிய பார என்னும் பேருடைய பெரிய முனியும் தில்லைவனத்திலே இருக்கின்றார். அந்த முனியும் நீயுமாக கூடி நம்முடைய தாண்டவத்தை காண கடவீர். நாகலோக வழியாக சென்று பல வழியாலே ஏறி இவ்விடத்திலே இருவென்று திருவுள்ளம் பற்றினார் என்ற மாத்திரத்திலே வியாக்கிய முனி அங்க வந்தனி எப்படி வந்தனி எனக்கு சொல்லு என்று கேட்க அவர் தண்ட கதையை சொல்லி போட்டு அதை கேட்ட வியாக்கிர முனிவர் பரவசராய் வீழ்ந்தார். அருள் கூறி கருணை வெள்ளத்து அழுத்தினால் என்னை என்ன திருவுளம் பெற்ற யான் முன் செய்த தவம் என்னோவென்றன் என்றே உருகினான் கண்ணீர் வாரா உயர் பதஞ்சலி நீ தந்த கருவிழா வருளாம் என்று கைகளாட் கட்டி கொண்டான். தம்பிரான் ஒளி பொருந்தின கருணை சாகரத்திலே என்னை ஆழ்வித்தார். இவ்வாறு திருவுளம் பெற்ற நான் முன் செய்த சிவபுண்ணியமே தோவென்று பலகாலம் உரைத்து அருள் மேலிட்டு கண்ணீர் தாரை கொள்ள நின்றுருகினான். உருகி பெரிய பதஞ்சலியே நீ கொண்டு வந்து தந்த பிரிய வார்த்தைகள் மறப்பில்லாத வருள்தானே என்று வந்து கைகளினாலே கட்டேனண்டா. வியாக்கிரவாதருக்கு சிவபெருமான் உன்னோட போய் இரு, நான் வந்து நடனம் சொல்றாண்டு பதஞ்சலிக்கு சொன்னா வியாக்கிரவாதருக்கு அப்படி இருக்கும். சிவபெருமான் வந்து எந்த பேரை சொன்ன பேரோண்டு அவர் அப்படியே மயங்கி விழுகிறார். திண்ணமா சிறியோன் பெற்ற செல்வமாம் என்ன ஞான கண்ணினால் மல்கும் கூத்து கண்டுளங்களித்தான் போன்றங்கு எண்ணிலாவின் பதமுற்றங்கிலங்கு கயத்து மூழ்கி பண்ணினான் மலரான் மூல பெறமர்தாள் பணிய உய்ந்தான். வலிமை பொருந்திய வறுமையுடையவன் செல்வம் பெற்ற தன்மை போலவும் ஞான திருஷ்டியினாலே சிவபெருமானுடைய ஆனந்த நிறுத்தங்கண்டு சித்தர்களில்
சித்தங்களித்தார் போலவும் எண்ணில்லாத பரமானந்தம் பொருந்தி அவ்விடத்தில் விளங்கும் புண்டரீகம் பொய்கையிலே மூழ்கி பண்ணி நாட்பூவினாலே திருமூலத்தானமுடைய தம்பிரானார் ஸ்ரீபாதத்திலே நமஸ்கரித்தார். பலங்கொண்டு குடபாட்டைவாபியின் மூழ்கிவித்து நலங்கிளர் தன்னை ஆண்ட நாதனை வணங்க நல்கி நலம்புணர் பன்சாலை தகுவித்து சாக மூலபலங்களும் இலங்க பின்னாட் வரிந்தருள் விருந்தளித்தான். பிரதட்சணமாக வந்து சென்று மேற்புறத்தில் திவ்ய பொய்கையில் மூழ்கிவித்து கிருபையின் மிகுதியினாலே தம்மை ஆண்ட திருப்புலியூச்சரமுடைய தம்பிரானாரையும் வணங்கிவித்து அவ்விடத்தில் பொருந்தின பன்சாலையிலே கொண்டு போய் அன்று கழித்து மறுநாள் மிகுந்த பரிவுடனே சாக மூல பலாதிகளினாலே விருந்திட்டார். 100ஓட இது முடியுது பதஞ்சலி படல். என்று நினைக்கிறேன். பாப்பேன். மெனங்களி கூறு நாளில் வனமதன் குடப்பாற்றின் புனற்றடங்கண்டு மூழ்கி புனர்குணகரை மேற்போற்ற தனக்கு மோர் நாயனாரை தாவித்து வணங்கித் தங்க வனித்தமிழ் சாலை வாவியதன் வடபால் அமைந்தான். இருவரும் அன்பினாலே களி கூர்ந்திருக்கும் நாளில் ஓர் நாள் அந்த புலீச்சரத்திற்கு மேற்புறத்திற் போய் திவ்யமாயிருக்கின்ற ஒரு பொய்கையைக் கண்டு ஸ்நானம் செய்து அந்த குளத்திற்கு கீழ்கரையிலே தாம் வழிபட தமக்கு ஒரு சிவலிங்க பெருமனை தாவித்து பூசித்து இருக்க நித்தமான சலிப்பில்லாத பன்னசாலையை குளத்திற்கு வடக்கே கட்டினார் பதஞ்சலி மகாமுனி. ஆங்கிடமாக நாளும் அமர்ந்தனன் தேச்சுரத்தன் தீங்கில் வெண்புலி சுரத்தூழ்த்திகள் சீர்மூலத்தானத்து ஓங்கிய நாதன் பாதமுற வணங்கியாட லீங்கழித்து அருளுகின்றங் இருவரும் இருந்தாரன்றே. அந்த பன்சாலையே இருப்பிடமாக பொருந்தி நாள்தோறும் திருவனந்தேச்சுரத்திலும் குற்றமில்லாத வளப்பம் பொருந்திய திருப்புலியூச்சரத்திலும் விளங்கும் ஸ்ரீமூலத்தானத்தும் விளங்கிய தம்பிரானார் திருவடிகளைப் பற்றி பொருந்த அரிசித்து வணங்கி ஆனந்த நிறுத்தி இவ்விடத்திலே தந்தருளும் என்று பூசாந்தத்திலே வேண்டிக் கொண்டு அந்த தலத்திலே இருவரும் தபசு பண்ணி கொண்டிருந்தார்கள். வெண்டிரை ஒளியாதில்லை மிகுவன விளங்கியாவும் பண்டை மேல் நம் புலிய நற்றி பாம்பெனும் வந்தார் என்று திண்டிரட்களமி நிமிர்த்து செவிகளும் சிலிர்த்தியோங்கி மண்டிய காலம் செல்ல மருங்குறவணைந்தவன்றே. வெண்மையான அலைகளை உடைய கடலோசை முழங்கும் தில்லை வனத்தில் நெருங்கின மிருகாதிகளெல்லாம் நம்முடனே கூடித் திரிகின்ற புலியனும் அன்றி இப்பொழுது ஒரு பாம்பனும் வந்து இவனை கூடினான் அதேதோ என்று பயப்பட்டு திண்ணிய திரளையுடைய கழுத்துயர வெறித்து பார்த்து செவிகளும் சிலிர்த்து பார்த்து பயப்பட்டு அகல நின்று நெடுங்காலம் சென்று பழகினபின் அதுவும் கடல் பயப்படுதான். கடல் தான் சஞ்சரிக்குது அப்படி சொல்லி கூட சஞ்சரித்த நாடொரும் 5 நவநவமாக வந்து கூடினரே நேகராக குலகனை வழிபட்டேத்தி தாடலையுறப்பணிந்தோர் தலைநிழற் சார்ந்திருந்தன் ஊருடுகி மாறண்ணலுரைத்தவா விரித்த வாயில்
இதுவினை ஒப்பும் சக்தி நிவாத முடிய ஆன்மாக்கள் நாள்தோறும் காலங்கள் தோறும் புதுமையாக வந்து அநேகம் பேர் கூட்டமாகி தம்பிரானாரை அர்ச்சித்து தோத்திரம் செய்து சீர்வாதம் சென்னியிற் பொருந்த வணங்கி ஒளிர் குறிந்த மர நிழலை பொருந்தியிருக்க என் புந்தசையின் நீராள மாம்பாடி தம்பிரானார் அருளிச் செய்த பிரகாரத்தை பதஞ்சலி சொல்லி பாராட்டி கொண்டிருந்த அவதரத்திலே முடிஸ் வந்தவர் சொல்லி கேட்ட மன்றுளதொன்று வெள்ளை சிந்தையாயிரஞ்சி சென்று சிரமுறப்பணிந்து கூத்து புந்தியால் வணங்கி மேனி புலகமும் பொலிய போந்து இங்கவார் எண்ணிக்காலம் இருவரும் குவித்தார் இரு கரமே குவித்தார். வந்த முனிவர்கள் ஒரு ஞான சபை இவ்விடத்தில் உண்டென்று சொல்லி கேட்டு அவ்வலைய சித்தத்தினாலே நமஸ்கரித்து அவ்விடத்திலே போய் தலையார வணங்கி ஆனந்த நிறுத்தத்தையும் புத்தியினாலே வணங்கி பாவனா தரிசனத்தினாலே தேக புலகத்துடனே பொரிய மீண்டு இப்படியே இவ்விரண்டு பேருடனும் இருந்து எண்ணிறந்த காலத்தை போக்கினார்கள். ஓம் நம சிவாய. பதங்களி சருக்கம் முற்றிற்று. இது கொஞ்சம் தான் இருக்கு போல இருக்கு. நடராசர் பொங்க பொறும் பாப்போம். நடராசர் சருக்கம் எத்தனை ஆண்டு பாப்பா? 20 படிச்சு முடிக்கலாம். 2 பேரும் கூட கனக போகுது. நீ பாட்டுவா. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். நாளை